ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதலர் தினம் எப்படி அமையும், காதல் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா துலாம் ராசிக்காரர்கள் என்னடா எடுத்ததெல்லாம் சக்சஸே ஆக மாட்டேது. லவ் வருமா வராதா? ஆனா இருக்கு, இல்ல அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு சிந்தனையிலே இருக்காங்க. ஸோ இந்த துலாம் ராசிக்காரருக்கு காதல் எப்படி அமையும்? அமைஞ்சாலும் அது திருமணம் வரையும் போகுமா? இல்ல காதல் அமையவே அமையாதா? இல்லம்மா. ஆக்சுவலி துலாம் வந்து பாருங்க, காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம். வாழ்க்கையில துலா ராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் கண்டிப்பா இருக்கும். திருமணம் சார்ந்து. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். காதல் திருமணம் தான். ஆமா. ஓகே. புரியாதவங்கள எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தெரியாதவங்கள இப்ப நம்ம சில பிள்ளைங்களா பார்ப்போம். நம்ம சினிமால கூட பார்ப்போம். சம்மந்தமே இல்லாம யாருன்னே தெரியாது. புதுசா அவன கூட்டிட்டு வந்து இவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவன் தான் உன் மாப்பிள்ளை, இவன் தான் உன் புருஷன் அப்படின்லாம் சொல்ற எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தெரியாதவன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவன் யாரு? அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அப்படிலாம் பொண்ணுங்க ஆர்கியூ பண்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் துலாமா இருக்கும். அதெல்லாம் துலாம் தான். துலாம். ஓகே. துலாம் வந்து பாருங்க, வாழ்க்கையில கல்யாணம் அப்படின்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படின்ற மைண்ட் செட் நேச்சுரலாவே துலாம்க்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, ராசியாதிபனே வந்து சுக்கிரன்மா. ராசியாதிபதி சுக்கிரன், அதே மாரி சனி உச்சமடையக்கூடிய ராசி. வாய குடுத்தாங்க அப்பா, அம்மா அப்படின்னா அவங்க வாங்கி கட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். போச்சு. ஆமா. பயங்கரமா ஆர்கியூ இந்த பண்ணுவாங்க. ஓடி போய் எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த தைரியம்லாம் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு. தைரியம்லாம் உண்டு. ஓகே. துலாம், கும்பம்லாம் அந்த தைரியம்லாம் உண்டு. புரியுதுங்களா? சோ, எனக்கு புடிச்சத நான் செய்வேன். உனக்கு பிடிக்குதுன்னா நான் செய்ய மாட்டேன். உனக்கு பிடிக்குதுன்னா நீ செய். எனக்கு புடிச்சத நான் செய்றேன். அந்த மாதிரி தான். மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? நீ கட்டிக்கோ. அந்த மாரி தான். அந்த மாதிரி தான். அந்த மாரி தான். துலாம் எனக்கு ராசிக்காரர்கள் நீங்க சொல்றத பார்த்தா, அவங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் ஆகும் ஆமா, போலயே. ஆமா. ஓகே. ரொம்ப சிம்பிள்மா. நீங்க வந்து நாங்க இப்ப இது வந்து பாருங்க, ஜோதிடம்லாம் கத்துட்டு இருக்கும்போது, சின்ன வயசுலலாம் எங்க அப்பாலாம் சொல்லிக் குடுக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் போறாங்கன்னா, "அந்த பொண்ணு என்ன ராசி சொல்லு பாப்போம். ஜட்ஜ் பண்ணு. இந்த பையன் என்ன ராசி ஜட்ஜ் பண்ணு பாப்போம்." அப்படின்லாம் எங்க அப்பா கத்துக் குடுப்பாங்க. அந்த மாரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா, பாக்க இவங்கள பார்த்தா இவங்க துலாம், இவங்க கன்னி, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்ப துலாம் வந்து பாருங்க ரொம்ப சிம்பிள்மா. ஒரு வழி கேட்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, "நேரா போங்க, லெஃப்ட் கட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா துளாராசி பெர்சனாலிட்டி கிட்ட நீங்க வழி கேட்கிறீங்க அப்படின்னா, நேரா போங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வரும். அத விட்டுருங்க. செகண்ட் லெஃப்ட் கட் பண்ணுங்க. அங்கேருந்து நேரா ஒரு 10 பில்டிங் தள்ளி போங்க. அங்க ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில இந்த பேர் போட்டிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் இருப்பாரு. அவரு துண்டு போட்டுட்டு இருப்பாரு. அதுக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் ரோஸ் கலர்ல இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் எல்லோ கலர் இருக்கும். 3வது பில்டிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா சொல்லக்கூடிய பெர்சனாலிட்டிஸ் யாருன்னா துலாம். இப்போ எந்த விஷயத்திலுமே பெர்ஃபெக்ட்டா தான் இருப்பாங்க. பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாம்க்கு தான் பொருந்தும். காதல்ல பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. எல்லாத்துலயுமேம்மா. ஓகே. ஆல்மோஸ்ட் ஆல். எனக்கு எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் துலாம். So, எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட் ஓகே. வேணும். காதல்ல வந்துட்டு அவங்களோட பார்ட்னரை எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க? ஒரு பொண்ணு அழகா இருந்தா புடிச்சிடும். அழகா இருந்தா மட்டும் ஆமா, போதுமா? ஆமா. சுக்கிரன் ராசியாதிபன் இல்லைங்களா? பொண்ணு அழகா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்குறேன், ஒரு பொண்ண திரும்பி பார்க்கணும். 100 பொண்ணுங்க என்ன கிராஸ் பண்ணுது. டெய்லி ஒவ்வொரு பையனும் எத்தன பொண்ண கிராஸ் பண்ணி வரான். ஒரு பொண்ணும் எத்தன பையன கிராஸ் பண்ணி போகுது. எல்லாரையுமே புடிச்சிடுதா? இல்ல. யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு சிலர பிடிக்கும். அந்த மாதிரி துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை கடந்து எத்தன கால்கள் போனாலும், ரொம்ப பிளசன்ட்டா, ரொம்ப அழகா ஒரு காலு. ரொம்ப வந்து சில பிள்ளைங்க ரொம்ப நல்ல பெர்ஃப்யூம் போட்டுட்டு, மல்லிகைப்பூ வச்சுட்டு, ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு புடிச்சிடும். சோ அந்த மாதிரி. பார்த்த உடனே லுக்கா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும். அப்ப எனக்கு துலாம்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து காதல போய் அவங்க சொல்றாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? என்ன மாதிரி வெளிப்படுத்துவாங்க? சில பேர்லாம் ஓப்பனா வந்துட்டு நான் உன்ன காதலிக்கிறேன், நீ என்ன காதலி அப்படின்னு சொல்லிருவாங்க. இதுல துலாம் ராசிக்காரர்கள் எந்த மாதிரி காதலை ஓப்பனா சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓப்பனா சொல்லக்கூடிய தைரியம்ன்றது உண்டுமா. சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே பொண்ணு புடிச்சிருக்கு. பொண்ணு கூட நட்பா பழகுவாங்க. இவங்களுக்கு நட்பும் பிடிக்கும். நட்பும் பிடிக்கும், காதலும் பிடிக்கும் அப்படின்லாம். நட்பா பழகுவாங்க. பழகி பொண்ணு ரொம்ப புடிச்சிருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் தனக்கு மேட்ச் அப்படின்னா, டைரக்ட்டா சொல்லிடுவாங்க. எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. நான் உன் கூட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகுனேன். நட்புக்கும் காதலுக்கும் ஒரு இழை தானம்மா பாக்கி. இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது யாருக்கு அப்படின்னா துலாம்க்கு. நட்பா பழகுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லிடுவாங்க. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. உனக்கு புடிச்சிருக்கா? பொண்ணு புடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த செகண்ட்ல இருந்து பொண்ணுக்கு என்னென்னலாம் தேவை அத்தனையும் செய்வாங்க. ஒரு சுடிதார் எடுத்து குடுக்குறாங்க அப்படின்னா கூட, ராசி அதிபன் சுக்கிரன் இல்லைங்களா? மத்தவங்கலாம் லவ்வருக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து குடுக்குறேன்னா, ஒரு ரூ. 1000 ரூ. 2000 வசதி இருக்குன்னா எவ்வளோ நாளும் எடுத்து குடுப்பாங்க. வசதி இல்லாதவங்க பார்த்து ரொம்ப கம்மியா தானே எடுத்து குடுப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. அம்மா கிட்ட பொய் கணக்கு சொல்லிட்டு, அப்பா கிட்ட வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு கூட, ஒரு ரூ. 8000க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுப்பாங்க. அந்த மாதிரி. அதாவது ரொம்ப லக்ஸரீஸான விஷயம் இவங்களுக்கு பிடிக்கும். பண்றது வந்து ரொம்ப பெருசா பண்ணணும் பெருசா அப்படின்னு பண்ணுவாங்க. நினைப்பாங்க. பெருசா பண்ணுவாங்க. ஆத்மார்த்தமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆத்மார்த்தமா பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பிடிக்கும். துலாம் ஒரே பொண்ண தான் லவ் பண்ணுவாங்களா? துலாம் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பொண்ணுங்க வருவாங்க.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க சின்சியரா தான் லவ் பண்ணுவாங்க. யாரையுமே வந்து மேலோட்டமா லவ் அது பண்ணிட்டு எப்படி போங்க. ஒவ்வொரு ஆளையும் இல்லம்மா, ஒவ்வொரு ஆளையும் அப்படின்னா, இப்ப வந்து அவங்க சிம்ம ராசி பொண்ண லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒத்து வர்றது இல்லம்மா. அதே மாரி மீன ராசி பொண்ண லவ் பண்றாங்க அப்படின்னா ஒத்து வர்றது இல்ல. ஏன்னா, இப்ப இவங்களோட ராசி அதிபன் சுக்கிரன், மீனத்தினோட ராசி அதிபன் குரு. பெருசா ஒத்து வரல. ஆனா அட்ராக்ட் ஆவாங்க. எப்பயுமே இந்த ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா, குருவ பார்த்து அட்ராக்ட் ஆகும்மா. இது என்ன பண்ணும், டைரக்ட்டா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, மீனத்த லவ் பண்ணும், தனுச லவ் பண்ணும், சிம்மத்த லவ் பண்ணும். அதே மாரி ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா, துலாவ தான் லவ் பண்ணும். துலாம லவ் பண்ணும். அதே மாரி பாத்தீங்கன்னா, தனுச லவ் பண்ணும். எப்பயுமே இந்த சுக்கிரனுக்கு குருவ பார்த்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். லவ் பண்றாங்க அப்டின்னா, பெருசா ஒத்து வரதில்ல. அப்ப அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணின்னு போயிடுச்சு அப்டின்னா, இந்த பையன் என்ன பண்ண முடியும்? அடுத்து என்னோட வேலை தொடருது, என்னோட பயணம் தொடருது அப்டின்ற மாரி கொஞ்ச நாள் அதுக்காக கஷ்டப்படுவோம். அதுக்கடுத்து லவ் பண்ற பொண்ணு சின்சியரா தான் லவ் பண்ணும். சூப்பர். ஸோ துலாம் ராசி காதல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெறைய பேர லவ் பண்ணாலும் சின்சியரா லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்க்கும்போது ஏதாவது சொல்ல போறாங்க துலாம் ராசிக்காரங்க. இல்லம்மா, ஆக்சுவலி நான் வந்து ப்ளே பாய் மாதிரி எல்லாரையும் லவ் பண்றது இல்ல. நான் ஒரு பிள்ளைய வந்து ஆத்மார்த்தமா லவ் பண்ணேன். அந்த பிள்ளை என்ன விட்டுட்டு போயிடுச்சு. எவ்வளோ நாள் தான் அந்த பொண்ணுக்காக வாழறது? மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையாம்மா? என் வாழ்க்கையும் மூவ் ஆன் பண்ணிட்டு போணும். அவ மூவ் ஆன் பண்ணிட்டா, 2 குழந்தை பெத்துட்டா, நான் எவ்வளோ நாள் ஒண்டி கட்டையாவே இருக்கணும்? அப்பா, அம்மாவையும் யோசிக்கணும் இல்லையாம்மா? துலாம்க்கு வந்து குடும்பம் ரொம்ப பிரதானம்மா. லவ் எந்த அளவுக்கு பிரதானமோ, அந்த மாரி ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அம்மா கஷ்டப்படுறாங்க. அம்மா டாலரேட் பண்ண மாட்டேன்றாங்க. அம்மா வருத்தப்படுறாங்க. அப்பா கஷ்டப்படுறாரு. என் குடும்பத்துக்காகவாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும்மா. அப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சுட்டேன். அப்ப தெரியாத பொண்ண நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் பார்த்து விருப்பப்பட்டு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு மைண்ட் செட். தப்பா சொல்ல முடியாது. துலாம் ராசி சில நேரங்கள்ல வந்துட்டு காதல்ல பிரேக்கப் அதிகமாறவங்களும் துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன் அதிகமா பிரேக்கப் ஆகுது? அது ஏன்னாம்மா, இவங்களுக்கு வந்து பேசக்கூடிய திறமை ரொம்ப ஜாஸ்தி. பயங்கரமா பேசுவாங்க. கோவம் வந்துச்சு அப்படின்னா அடமென்ட்டா ஆர்க்யூ பண்ணுவாங்க. அடமென்ட்டா ஆர்க்யூ பண்ணுவாங்க. சனி உச்சம் அடையுது அப்படின்னால நேச்சுரலா 2 விஷயம் இருக்கும்மா. ஒண்ணு அடமென்ட் ஆர்க்யூமென்ட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோவம் வந்துச்சுனா தான். இன்னொன்னு ஈகை தன்மை அப்படின்றது இருக்கும். யாராவது ஹெல்ப்ன்னு கேட்டா உழுந்தடிச்சுட்டு செய்வாங்க. கையில ரூ. 20 தான் இருக்குன்னா, யாச்சகம் வந்து கேட்கறாங்கன்னா ரூ. 10 போட்டுருவாங்க. அந்த மாரி மைண்ட் செட் இருக்கு. இப்ப யாரோ யாச்சகம் கேட்கறாங்க, சாப்பாடு இப்ப நம்ம ரொம்ப சிம்பிள்மா. கூல் ட்ரிங்க்ஸ் கடையில நம்ம கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும்போது சில வயசான தாத்தா, பாட்டிலாம் வந்து கேட்கும் பாத்தியா? அப்ப சிலர் வந்து பார்த்திருப்பீங்க நீங்க. நேரா வந்து இவங்க என்ன குடிக்கிறாங்களோ அத வாங்கி குடுப்பாங்க. அதே மாதிரி ரோட்ல வந்து யாச்சகம் வாங்குறவங்களுக்கு, பிக்ஷை எடுக்கிறவங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து கவர் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. இதெல்லாம் துலாம். துலாம் ராசிக்காரர்கள் காதல சொல்ல போம்போது என்ன கலர்ல ட்ரெஸ்ஸோ, ரோஸோ என்ன கலர்ல கொண்டு போய் போட்டுட்டு போயோ, இல்ல ரோஸ் கொண்டு போய் குடுக்கணும். என்ன கலர் யூஸ்? ஒயிட். சுக்கிரன் வெள்ள தான். ஒயிட். ஓகே. ஒயிட். அத விட்டா அந்த லைட் கலர்ஸ், லைட் ரோஸு, பேபி பிங்க்கு, லைட் பிஸ்தா இந்த மாரி கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, துலாம்க்கு இயற்கையாவே புடிக்கும்மா. ரொம்ப புடிச்ச கலர். அதே மாரி துலாம் நெறைய பேருக்கு பிளாக்கும் புடிக்கும். பிளாக்கும் புடிக்கும். ஏன்னா, அ அது வந்து சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால பிளாக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா, உங்களோட வந்து லக்கி கலர் அப்படின்னா இந்த ஒயிட் தான். சூப்பர். ஸோ துலாம் ராசிக்காரர்கள் காதல் வந்துட்டு நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ இடர்கள் வந்து காதல் பண்ணாலும், அந்த காதல் திருமணத்துல முடியுமா? கண்டிப்பா முடியும்மா. லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க பிரேக்கப் பண்ணின்னு போல அப்படின்னா, லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் வாழறாங்க. நல்ல லைஃப் அமைஞ்சிடுது. 7ஆம் பாவம் இல்லம்மா. காலபுருஷனுக்கே 7ஆம் பாவம். பெருசா பிரேக்கப்ஸ் கிடையாது. அதாவது மேரேஜ் லைஃப்ல முறிவு ரொம்ப கம்மி தான் துலாம்க்கு அப்படின்னு சொல்லலாம். மத்த ராசிய கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கனாலும், அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இதே விஷயம் தொடரும். வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு நல்லா வந்து ரொம்ப அருமையா உங்கள பார்த்துக்கிறது. நல்லா உங்களுக்கு சம்பாரிச்சு, நல்ல கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறது. சில பேர்ல நீங்க பார்த்திருப்பீங்கம்மா. நெறைய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருப்பாங்க. தன்னோட பையன் மேல, தன்னோட பிள்ளைங்க மேல, அதாவது தன்னோட மனைவி மேல, மனைவி வழி சொந்தம் மேல, இப்படியெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கி, வாங்கி, வாங்கி ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுப்பாங்க. ஒரு துலா ராசி ஆண்கள கல்யாணம் பண்ணிக்கினாலும் சரி, பெண்கள கல்யாணம் பண்ணிக்கினாலும் சரி, அவங்களோட ஃபேமிலி லைஃப் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சிருப்பாங்க. என்ன கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமா பேசுவாங்க. நம்ம வாங்கி கட்டிக்கணும். அவ்வளோதான். ஓகே. சரி துலாம் ராசிக்காரர்கள் எப்படி லவ் பண்ணுவாங்க? எப்படி ஆள செலக்ட் பண்ணுவாங்க? அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பேசலாம். நன்றி. நன்றி.